ராதிகா, பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த கட்சியின் சின்னத்தை இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் பயன்படுத்த முடியுமா அல்லது அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தலாமா இந்த தேர்தலில் என்பது குறித்து இன்று உரிமையியல் நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை அளிக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இருதரப்பு வாதங்களும் இப்போது உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை தலைவராக அறிவிக்கும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட வழக்கில் நேற்று இருதரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று அந்த மனுவின் மீதான இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. அப்போது தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சின்னத்தை முடக்குவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் சின்னம் தொடர்பாக இப்போது நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தரப்பிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட இருக்கின்றன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் இன்று மாலையில் மாம்பழம் சின்னம் தொடர்பாக யார் முடிவெடுக்கலாம் என்பது குறித்தும் அது யார் பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க முடியும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள சூழ்நிலையிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலும் ஆவணங்களின் அடிப்படையில் நிர்வாகிகளின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது குறித்த ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையமே அந்த முடிவை வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக அறிவிக்கும். அப்போதுதான் அதற்கான படிவத்தில் கையெழுத்திடும் உரிமை யாருக்கு இருக்கும், டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குமா அன்புமணிக்கு இருக்குமா என்பதையும் தேர்தல் ஆணையமே முடிவு செய்ய முடியும் என்று ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் இருப்பதை தேர்தல் ஆணையம் தரப்பில் இன்று வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கு தொடர்ந்த டாக்டர் ராமதாஸ் தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் இன்று மாலை இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்னர் இந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்துவது மற்றும் கட்சி யாருக்கு உரிமை என்பது குறித்த முதல் கட்ட நீதிமன்ற உத்தரவை உரிமையியல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பாக பிறப்பிக்க இருக்கிறது. ராதிகா.